விருச்சக ராசி நேயர்களே, எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அப்படி சொன்னா கூட தப்பு கிடையாது. விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? 5ல் சனி அபவாதம் என்பார்கள். தேவையில்லாத கெட்ட பேர் நிறைய வரும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிறது நல்லது. குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பயிற்சி நல்ல ஸ்தானத்தில் வர, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மறுக்கக்கூடிய உண்மையில அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டால் இந்த குரு 9ஆம் இடத்துக்கு வர்றார். சில பேருக்கு வெளிநாடு யோகம், நல்ல பதவி உயர்வு, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், கல்யாணம், நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. A to Z ஓகே, நான் எதுவும் சொல்லலை, ஓகே. ஆனால் 5ல் சனி அபவாதம் என்பார்கள். தேவையில்லாம கெட்ட பேர் சம்பாரிச்சுக்காதீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏற்கனவே விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் எல்லா நட்சத்திரமும் சொல்ல மாட்டேன். கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைச்சிருக்கு. ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னும் தீர்வு கிடைக்கல. கொடுத்த பணம் வரல, கொடுத்த சில விஷயங்கள் வரல, யாரை நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. சொந்தக்காரனே நமக்கு சூன்யம் வச்ச மாதிரி பண்ணிட்டு போறானுங்க. சொந்தக்காரனே நமக்கு சரியில்லாம இருக்கானுங்க. இதோ வரன்ட்டு வருவான், செய்ய மாட்டான். இதோ நான் நம்பிக்கை கொடுத்துட்டு போனவன் நமக்கு செய்யாம இருக்கான். சொந்தக்காரன் நமக்கு எந்த விதத்திலேயாவது நம்மளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவனுங்களா இருப்பானுங்க. இன்னைக்கு விருச்சிக ராசி நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட இல்லாமையா இருக்கு, எல்லாம் இருக்குப்பா. அவங்ககிட்ட இன்னும் நிறைய சேர்த்து வச்சிருக்கான்ப்பா, வெளியில கொடுக்க மாட்டேங்கிறான், காட்ட மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னுவான். நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அவனுக்கு நீங்க கேட்ட நேரத்தில் பணம் கொடுக்கலங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ அதனால பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. கூடியமான வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்கிறதுக்கான விஷயங்கள், புதுமண தம்பதிகள் புதுசாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய இதுக்கு வேலை விஷயத்துலலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழில் விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. தொழிலாம் அடுத்து நல்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அடுத்த விஷயங்கள்லாம் போகிறதுக்குலாம் சிறப்பாக இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறப்பாக இருக்குது. ஆனால் பார்த்து வைங்க. கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியாக இருக்கும். கவனமாக எந்த இடத்துல கால் வைக்கிறோங்கிறத பார்த்து வைங்க. ஏன்னு கேட்டால் 5ல் சனி அபவாதம் என்பார்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, எப்போ கெட்ட பேர் உண்டு பண்ணணுன்னே இருப்பாங்க. எப்போ பண்ணலாம், எப்போ வச்சா இவன் விழுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. சொல்கிறான் இல்லையா, ஆப்பு தேடி தேடி போய் உட்கார்ற இடமெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் யோசித்து சிந்தனிச்சு எடுத்து வைங்க. பின்வாங்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் வைராக்கியம் பிடித்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் இந்த வைராக்கியம் உண்டு. என்னால் சாதிக்க முடியும், என்னால் பண்ண முடியும், என்னால் சில விஷயங்கள் கொண்டு போக முடியுங்கிறதுல அவங்க ராசிக்கு முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ராசி. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியானது சிறப்பாக இருக்குது. 9 வாரம் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க. நிறைய குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டைம் கிடைச்சதுன்னு. திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி, காரிய சித்தி தேவதா, ஜெய தேவதா, சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. கோவில் யானைக்கு பழம் கொடுங்க. கோவில் யானைக்கு பழம், தர்பூசணி, இந்த மாதிரி ஏதாவது பழங்கள் கொடுங்க. ரொம்ப சிறப்பு. கோவில் யானைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. திருவள்ளிதாயம் போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கீங்கன்னா திருவள்ளிதாயம் போயிட்டு வாங்க. பழைய பேர் அது திருவள்ளிதாயம்ங்கிறது. அந்த குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நல்ல சிறப்பாக வருவீங்க. குரு பயிற்சி உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதத்தோட அமோகமாக இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், 5ல் சனி அபவாதம், கவனமாக இருங்க. சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.